போல் வண்ணங்களுடன் கொண்டாடு The Chennai Silks ஆடைகளுடன். Let the celebrations begin. அந்த இன்ஸ்பெக்டர் மேல எங்களுக்கு நம்பிக்கை இல்ல மேடம். இவங்க அஞ்சலிக்கு ஏற்கனவே சாதகமா நடந்துகிட்டாங்க. வேற போலீஸ் ஆபீசரா அஞ்சலி கூட அனுப்ப நீங்க உத்தரவு போடணும். இது வேறயா? திவ்யா பாரதி, எஸ் மேடம். நீங்க கூட போயிட்டு வாங்க. ஓகே மேடம். கௌதம், வாமா. அஞ்சலி போ. வா. வாமா. பாத்து வா அஞ்சலி. அஞ்சலி, அவங்கெல்லாம் என்ன தைரியத்துல உன்னை டெஸ்ட் பண்ணணும்னு சொல்றாங்க? ரிசல்ட் வந்ததுக்கு அப்புறம் கோர்ட்ல அவங்க அவமானம் பண்ணணும்னு தலையெழுத்து. அதை யாரால மாத்த முடியும்? சரி வா போலாம் வா. என்னாச்சு, ஏன் நின்னுட்ட? வா போலாம். இல்ல கார்த்திக், இந்த டெஸ்ட் வேண்டாம். ஏன் டெஸ்ட் வேண்டாங்கிற? நான் கர்ப்பமா இருக்கேன்னு உங்களுக்கு தெரியும், அது எனக்கும் தெரியும். இவங்களுக்கெல்லாம் நாம ஏன் நிரூபிக்கணும்? நம்ம ஹாஸ்பிட்டலுக்கெல்லாம் போக வேண்டாம், செக்கப்பும் பண்ண வேண்டாம். அஞ்சலி, என்ன பேசிட்டு இருக்க? அண்ணியும் அண்ணனும் அத்தனை பேருக்கு முன்னாடி உன் கர்ப்பத்தை போலின்னு சொல்றாங்க. அதை நம்ம டெஸ்ட் செஞ்சு பதிலடி கொடுக்க வேண்டாமா? ஐயோ, இவ வேற புரியாம ஏதோ பேசிட்டு இருக்கானே. அஞ்சலி, நீ கொடுத்த கேஸை விசாரிச்சா உடனே அன்னைக்கு தண்டனை கிடைச்சிடும். அதை புரிஞ்சுக்கிட்டு தான் உன் மேல இந்த கேஸை போட்டு தண்டனையை தள்ளி போட பாக்குறாங்க. அதுக்கு நம்ம இடம் கொடுக்கவே கூடாது. இப்பவே போய் டெஸ்ட் பண்ணி அவங்க நினைப்புல கரிய பூசுவோம். ஐயோ கார்த்திக், அவங்க கேஸ்ல ஜெயிச்சிட்டு போகட்டுமே. அவங்களுக்காக நம்ம டெஸ்ட் பண்ணா நம்ம குழந்தைய நம்மளே சந்தேகப்படுற மாதிரி ஆயிடாதா? என்ன? நீ எதுக்கும் பயப்படாத அஞ்சலி. இங்க பாரு அஞ்சலி, உன் கர்ப்பத்தை கலைக்க நினைச்ச கெட்டவங்களுக்கு தண்டனை வாங்கி தரவாவது நாம டெஸ்ட் பண்ணி ஆகணும். டேய், டெஸ்ட் பண்ணா இலக்கியாக்கு தண்டனை கிடைக்காது, நீ தான் அஞ்சலிக்கு தண்டனை கொடுப்ப. ஏய், நீ கொஞ்சம் நிறுத்து. நீ அம்மாவுக்கு பிறக்கலனாலும் குழந்தையில இருந்து அவங்க தானே உன்னை வளர்த்தாங்க. அவங்களோட நல்ல குணம் கொஞ்சம் கூட உனக்கு இல்லாம ஏன் இவ்வளவு கேவலமா நடந்துக்கிற? டேய் கார்த்திக், நீ கோவப்படாத. குழந்தை விஷயத்துல நான் வேணும்னு பிரச்சனை பண்ணுவேனா? நிஜமாவே அஞ்சலி கர்ப்பமா இல்ல. நீ புரிஞ்சுக்கோ கார்த்திக். ஐயோ, நீங்க பேசாம இருங்க. குழந்தைய அழிக்க நினைக்க வேண்டியது, மாட்டிக்கிட்டா அந்த குழந்தையே இல்லைன்னு வேண்டியது. நம்ம குடும்பத்தோட முதல் வாரிசையே இல்லைன்னு சொல்லி எல்லாரும் முன்னாடியும் எங்களை அசிங்கப்படுத்திட்டீங்களே. இதுக்கு நீங்க பதில் சொல்லி ஆகணும். அஞ்சலி, வா போலாம். இவங்க மூச்சு காத்து பட்டா கூட நம்ம குழந்தைக்கு பாதிப்பாயிடும். இங்க நிக்கவே கூடாது. வா போலாம். வா. சும்மா புரிஞ்சுக்காம பேசிக்கிட்டு. மா, ஜீப்ல ஏறுமா. கௌதம், நீங்க? நீ போ, நான் பைக்ல வரேன். வாமா. சரி, பாத்து போ. கார்த்திக், தைரியமா வா அஞ்சலி. அஞ்சலி, கார்த்திக், நீ உள்ள போ. டெஸ்ட் வேண்டாம் கார்த்திக், நம்ம போயிடலாம் கார்த்திக். ஏய், எதுக்கு பயப்படுற? இது நமக்கும் அவங்களுக்கும் நடக்கிற கௌரவ பிரச்சனை. உன் வயித்துல குழந்தை இருக்குன்னு தெரிஞ்ச உடனே அந்த ரிப்போர்ட்டை வாங்கி அவங்க முகத்துல அடிச்சே ஆகணும். ரிப்போர்ட்டை வாங்கினா நீ ஏன் மூஞ்சில தாண்டா அடிப்ப? கடவுளே, நல்லா சிக்கிக்கிட்டேனே. என்ன பண்ண போறேன்னு தெரியலையே. ஏ அஞ்சலி, ஏன் இன்னும் யோசனை பண்ணிக்கிட்டே இருக்க? சந்தோஷமா போய் செக்அப் பண்ணிக்கிட்டு ரெட்டை குழந்தைன்னு ரிப்போர்ட் வாங்கிட்டு வா. அதுக்கப்புறம் உன்னை சந்தேகப்படுறவங்க மானத்தை இதே ஹாஸ்பிட்டல்ல காத்துல பறக்க விடுறேன். டேய், ரிப்போர்ட் வரும்போது யார் மன காத்துல பறக்குதுன்னு பாப்போம். இவளுக்கு சப்போர்ட் பண்ணதுக்கு நீயும் நல்லா அனுபவிக்க போற. அதையும் பார்த்துடலாம். அஞ்சலி, பேசிட்டு வந்துடுறேன். ஒரு நிமிஷம் இரு. ஹலோ. நீங்க இங்கேயே இருங்க, நான் டாக்டர் கிட்ட போய் பேசிட்டு வந்துடுறேன். சரிங்க மேடம்.
டாக்டர் நல்லா செக் பண்ணிட்டேன், நீங்க சைன் பண்ணா போதும். ஓகே. வணக்கம் டாக்டர். வாங்க மேடம். இது கோர்ட் ஆர்டர் டாக்டர். ஓகே. ஏய் அஞ்சலி, இத்தனை நாளா உன்னை செக் பண்ண பிரைவேட் டாக்டர்ஸ் எல்லாம் நீ கைக்குள்ள போட்டு தப்பிச்சுக்கிட்டே இருந்தல. இந்த கவர்மெண்ட் டாக்டர் கிட்ட உன் ஃப்ராட் தனம்லாம் எடுபடாது. நீ வசமா சிக்கிட்டடி. இலக்கியா, இந்த டெஸ்ட் வேண்டாம் ப்ளீஸ். ஏய், ஏன் வேண்டான்ற? நீதான் குழந்தைங்களை சுமக்கறியே, தைரியமா டெஸ்ட் பண்ணிக்க வேண்டியதானே? இல்ல அது அது வந்து ஆ? நீ நடுங்கிறத பார்த்தாலே தெரியுதா நீ கர்ப்பம் இல்லைன்னு. இல்ல இல்ல இல்ல, நான் கர்ப்பம்தான். என் வயித்துல குழந்தை இருக்கே. அப்பா, அப்புறம் ஏன் இலக்கியா கிட்ட கெஞ்சிக்கிட்டு இருக்க? இப்படித்தான் நீ கார்த்திகை கடத்தின விஷயத்துல இலக்கியா கால்ல விழுந்து கெஞ்சி தப்பிச்சுட்டு அந்த நன்றி கூட இல்லாம இங்க சாயில் டெஸ்டுக்கு எதிராக துரோகம் பண்ண. இப்ப மறுபடியும் கால்ல விழுந்து தப்பிக்க பாக்குறியா? உனக்கெல்லாம் மன்னிப்பே கிடையாது. இலக்கியா, இவன் நடிப்பை நம்பி ஏமாந்துறாத. இலக்கியா சொல்லு இலக்கியா, சொன்னா கேளு, கேஸ வாபஸ் வாங்க. எனக்கு இந்த செக்கப் வேண்டாம். நீ வேணாங்கிறதுக்கு காரணத்தை சொல்லு. சொல்லு. அது குழந்தைய அடிக்கடி டெஸ்ட் பண்ணி பார்த்தா வளர்ச்சி குறையுமா, அதனாலதான் வேண்டான்னு சொல்றேன். ஏய், நீ யார்கிட்ட கதை விடுற? ஸ்கேன் பண்ண வெறும் வயிறு தான் இருக்கும்ல, நீ அதான் பயப்படுற. இத பாரு இலக்கியா, நான் வேணா உன் மேல கொடுத்த கேஸ வாபஸ் வாங்கிடுறேன். மாமா, இலக்கியா மேல கொடுத்த கேஸ வாபஸ் வாங்கிடுறேன். நம்ம சமாதானமா போயிடுவோம். இந்த அளவுக்கு நீ இறங்கி வரனா நீ கர்ப்பம் இல்லைன்னு கன்ஃபார்மா தெரியுது. இன்னைக்கு உன் கர்ப்ப வேஷத்தை வெளியில கொண்டு வந்து கார்த்திக் கையாலேயே உன்னை துரத்தணும்னு இலக்கியா நினைச்சிருக்கா. நானே நினைச்சிருக்கேன். அஞ்சலி, நீ திருந்தறதுக்கு நான் நிறைய சான்ஸ் கொடுத்துட்டேன். ஆனா நீ மேல மேல தப்பு மட்டும் தான் பண்ணிட்டு இருக்க. இனிமே உன்னை விட்டு வச்சா நீ எங்க குடும்பத்தையே அழிச்சிடுவ. அதனால உனக்கு இன்னைக்கு டெஸ்ட் பண்ணி உன் ஆட்டத்துக்கெல்லாம் இன்னைக்கு முடிவு கட்டியே ஆகணும். சரி, கூட்டிட்டு வாங்க. ஓகே டாக்டர். டாக்டர், மேடம் நீங்க ரெண்டு பேரும் வாங்க. சார், நீங்க இங்கே வெயிட் பண்ணுங்க. சரி மேடம். இலக்கியா, ஆல் தி பெஸ்ட். மேடம் வாங்க, செல்லும் போலாம். வாங்க வாங்க. போ போ போ. இன்னைக்கு இப்ப வேஷம் கலைய போகுது. ஆஸ் இட் இஸ் இதை ஃபாலோ பண்ணுங்க. சரிங்க டாக்டர், நீங்க சொன்ன மாதிரி பண்ணிடுறேன். இவங்க தான் அஞ்சலி. இவங்களுக்கு பிரெக்னன்சி டெஸ்ட் பண்ண சொல்லி தான் கோர்ட் ஆர்டர் போட்டிருக்கு. ஓகே அஞ்சலி, நீங்க உள்ள போய் படுங்க. போமா. வாங்க மேடம். உங்களுக்கு இந்த ரிப்போர்ட் எப்ப வேணும்? டாக்டர், உடனே தர சொல்லி ஜட்ஜ் சொல்லிருக்காங்க. வாங்க மேடம், படுத்துக்கங்க. இந்த இலக்கிய மேல கேஸ போட போய் கடைசியில நான் சிக்கிட்டேனே. டாக்டர் கிட்ட டீல் பேசி தப்பிக்கலான்னு பார்த்தா இலக்கிய வேற கூட இருக்கா. இப்ப என்ன பண்றது? இவங்க தான் அஞ்சலியோட கர்ப்பத்துல டவுட் இருக்குன்னு சொல்லி கேஸ் போட்டிருக்காங்க. இவங்க முன்னாடியே அஞ்சலிய செக் பண்ணுங்க. ஓகே மேடம். இந்த பேட பார்த்தா செக் பண்ணாமலே ரிப்போர்ட் கொடுத்துருவாங்களே. இப்போ என்ன பண்றது?
ஓகே நீங்க வெளியே வெயிட் பண்ணுங்க. ஓகே டாக்டர். நீங்க உள்ள வாங்க. ஓகே. என்னம்மா நின்னுட்டு இருக்க? படுமா. ஆ, ஆ. என்னம்மா யோசனை பண்ணிட்டே இருக்க? படுமா. ஏமா உனக்கு இப்படி வேர்க்குது? இத்தனை நாள் கர்ப்பம்னு சொல்லி எல்லாரையுமே ஏமாத்திட்டு இருந்தா, இன்னைக்கு வசமா மாட்ட போறால, அதான் அந்த பயத்துல கொஞ்சம் வேர்த்து கொட்டுது. என்ன அஞ்சலி, இவங்க சொல்றது உண்மையா? இல்ல 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 டாக்டர், அவ பொய் சொல்றா. பொய்யா உண்மையான்னு இப்போ டாக்டரே சொல்லுவாங்க. ம்? நான் வயித்தை டெஸ்ட் பண்றப்போ குழந்தை இருந்துச்சுன்னா இந்த மானிட்டர்ல அசைவு தெரியும், பாத்துக்கோங்க. குழந்தை இருந்தாதானே ஆசையும். போச்சு, என் வாழ்க்கை இந்த செகண்டோட முடிஞ்சு போச்சு. என்ன பண்றதுன்னு தெரியலையே. வா கடவுளே. ஏமா ஆ. கொஞ்சம் புடவை எடுமா. இந்த பொண்ணு கர்ப்பமா இல்லைன்னு சொன்னீங்க. பாருங்க, குழந்தைங்க இருக்கு. இது ரெட்ட குழந்தைங்க தெரியுது, அதுவும் அசையுதே. இது எப்படி? இலக்கியா, நல்லா பாத்துக்கோங்க. இது தலைப்பகுதி, அது கால் பகுதி. என் வயித்துல குழந்தையே உருவாகாது, ஆனா இவங்க தலை காலன்னு பகுதி வாரியா காமிச்சிட்டு இருக்காங்க. ஐயோ, எனக்கு தலையே வெடிச்சிரும் போல இருக்கே. ஒண்ணுமே புரியலையே. என்ன இலக்கியா, ஓகேவா? பாத்துட்டீங்களா? இல்ல டாக்டர், நீங்க நல்லா செக் பண்ணுங்களேன். இவ கர்ப்பமா இருக்க வாய்ப்பே இல்ல. ஏமா, உங்க முன்னாடியே ஸ்கேன் பண்ணி காட்டுறேன். வாய்ப்பே இல்லைன்னு சொல்றீங்க. உங்க ஆசைக்கெல்லாம் ஸ்கேன் பண்ண முடியாது. வயித்துல என்ன இருக்கோ அத மிஷின் அப்படியே காட்டும். மறுபடியும் வேணா நல்லா பாத்துக்கோங்க. பேபிஸ் நல்லா ஆரோக்கியமா இருக்காங்க.
நீங்களும் பாத்துக்கோங்க அஞ்சலி. ஆ ஆ ஆ ஆ. 2 பேரும் பாத்துட்டீங்கல்ல? ஆ ஆ ஓகே தானே? ஆ ஓகே. அஞ்சலி கர்ப்பமா இருக்க சான்ஸே இல்லையே. எப்படி இது? குழப்பமா இருக்கே. ட்ரெஸ் சரி பண்ணிக்கோமா, முடிஞ்சது. ஆ என்னடி அவ்வளோ ஷாக் ஆகுற? எனக்கே என் கர்ப்பம் ஷாக்கு தான். எனக்கே ஒண்ணுமே புரியலடி. இங்க என்ன நடக்குதுன்னே தெரியலையே. எப்படியோ நான் தப்பிச்சேன். அது போதும். அப்பா. டாக்டர், ரிப்போர்ட்டை நான் இன்ஸ்பெக்டர்கிட்ட கொடுத்துடுறேன், நீங்க போலாம். நர்ஸ், டாக்டர். நீங்க போய் ரிப்போர்ட் ரெடி பண்ணுங்க. ஓகே டாக்டர். இலக்கியா, என்னாச்சு? இலக்கியா, டெஸ்ட் முடிஞ்சதா? இலக்கியா, என்னாச்சு? அவ கர்ப்பமா இல்ல தானே? ஏன் பேசாம இருக்க? சொல்லு. அஞ்சலி கர்ப்பம் சொன்னது பொய் தானே? இல்ல கௌதம், நிஜம். ஏய், என்ன சொல்ற? டாக்டர் அஞ்சலியை டெஸ்ட் பண்ணி பார்த்துட்டு அப்படிதான் சொல்றாங்க. நீ என்ன சொல்ற இலக்கியா? நோ, அப்ப நீ சொன்னது பொய்யா? நீ நல்லதானே பார்த்த? டாக்டர் ஸ்கேன் பண்ணி காட்டினாங்க. மானிட்டர்ல குழந்தைங்க அசையுது. எப்படி இலக்கியா, எப்படி? தெரியல கௌதம். ஏ அஞ்சலி, வா வா வா. பாப்பாங்களா? பெரியமாவும் பெரியப்பாவும் நல்ல பல்ப் வாங்கிட்டாங்க. நல்லா வாங்கிருக்காங்க. கார்த்திக், என்ன அஞ்சலி, டெஸ்ட் முடிஞ்சதா? முடிஞ்சதுங்க. ஸ்கேன்ல ரெட்ட குழந்தைங்க நல்லா தெரிஞ்சிச்சு. நம்ம ஜெயிச்சிட்டோம். கைய கொடுங்க. ஏய், இன்னைக்குதான் நீ கர்ப்பம் டாக்டர் சொன்ன மாதிரி சந்தோஷப்படுற? அது நமக்கு தெரிஞ்ச விஷயம் தானே. ஆமாமா, இருந்தாலும் நம்ம குழந்தைங்கள சந்தேகப்பட்டவங்க முன்னாடி நம்ம ஜெயிச்சிட்டோம்ல, அந்த சந்தோஷம்தான். என்ன, உங்க டவுட் இப்போ கிளியர் ஆயிடுச்சா? இல்ல இன்னும் சந்தேகமா இருக்கா? வேணும்னா சொல்லுங்க, எத்தனை ஹாஸ்பிட்டல் வேணாலும் போலாம், எத்தனை செக்கப் வேணாலும் எடுத்துடலாம். என்ன சொல்றீங்க? நம்ம குடும்பத்துக்கு ஒரு வாரிசு வரப்போகுதுன்னு வீடே சந்தோஷமா இருக்கு. அந்த வாரிசு மேல சந்தேகப்பட்டு இப்படி ஒரு கேஸ் போடுறியே, நீ எல்லாம் ஒரு அண்ணனா? ச்சே. டேய், பேசாத. நீங்க 2 பேரும் செஞ்சது சரியானு நீங்களே யோசனை பண்ணுங்க. கார்த்திக், கொஞ்சம் அமைதியா இரு. நிறுத்துங்க. குழந்தைக்கு மருந்தை கொடுத்து கொல்ல பார்த்திருக்கீங்க. உங்க புருஷன் அதே குழந்தை இல்லைன்னு சொல்லி எங்க மனசை கொல்ல பார்த்தாரு. உங்க 2 பேருக்கு ஏன் புத்தி இவ்வளவு கேவலமா போகுது? பாவம் அஞ்சலி, மாசமா இருக்கிற ஒரு பொண்ணை பார்த்து உனக்கு குழந்தை இல்லைன்னு எத்தனை தடவை சொல்லுவீங்க? வர வர ஹாஸ்பிட்டல் டெஸ்ட்னாலே அஞ்சலி பயப்பட ஆரம்பிச்சிட்டா.
நான் தான் அவளை கன்வின்ஸ் பண்ணி கூட்டிட்டு வந்தேன். இதெல்லாம் தெரியுமா உங்களுக்கு? கார்த்திக், அவ பயப்படுறது எங்களால இல்ல. உண்மையாவே அவ கர்ப்பம் இல்ல. அதுக்கு தான் டெஸ்ட்னா வரமாட்டேன்னு சொன்னா. எங்க கண்ணெதிரே டெஸ்ட் எடுத்தீங்கல்ல, நீங்களே பார்த்துட்டு வந்தீங்கல்ல, அப்புறமா கர்ப்பம் இல்லைன்னு சொல்றீங்க? இதுக்கு மேல ஏதாவது சொன்னீங்க? டேய் நிறுத்துடா. வந்தாச்சு தீபாவளி கொண்டாட்டம். இனி வீடெல்லாம் கோலாகலம். ஏன்னா மின்னிடும் வண்ணங்களாய் சென்னை சில்க்ஸின் ஏராளமான தீபாவளி கலெக்ஷன்ஸ். நினைச்ச மாதிரி எல்லாருக்கும் பிடிச்ச மாதிரி நிறைய சாய்ஸஸ், லாட்ஸ் ஆஃப் சர்ப்ரைசஸ். எண்ணம் போல் வண்ணங்களுடன் கொண்டாடு The Chennai Silks ஆடைகளுடன் let the celebrations begin. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க அண்ட் ஷேர் பண்ணுங்க. மறக்காம சரிகமா டிவி ஷோஸ் தமிழை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.